பயமே மனித வாழ்க்கையில் அடிக்கடி வந்து நம்மை சூழ்ந்து கொள்ளும் ஒரு உணர்வு. நாளை என்ன ஆகும் என்ற கவலை, வாழ்க்கையின் சோதனைகள், நோய்கள், பொருளாதார பிரச்சனைகள், உறவுகளில் ஏற்படும் வலி, தனிமை, இவையெல்லாம் மனிதனை பயத்தில் ஆழ்த்துகின்றன. அப்படிப்பட்ட தருணங்களில் இயேசு நமக்கு சொல்லும் முதல் வார்த்தை, பயப்படாதே என்று. இது வெறும் வார்த்தை அல்ல, இது தேவனுடைய வாக்குத்தத்தம். பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று இயேசு சொல்வது, நாம் தனியாக இல்லை என்பதற்கான உறுதியான சாட்சி. மனிதர்கள் நம்மை புரிந்து கொள்ளாமல் போனாலும் இயேசு எப்போதும் நம்மோடு இருக்கிறார். பல நேரங்களில் நாம் பயப்படுவது நம்மால் மாற்ற முடியாத விஷயங்களை நினைத்துதான். ஆனால் இயேசு நம்மிடம், நீ கவலைப்படாதே, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு என்று கூறுகிறார். அவர் நம்முடைய நாட்களை அறிந்தவர். நம் வாழ்க்கையின் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை எல்லாவற்றையும் அறிந்தவர். அப்படிப்பட்ட தேவன் நம்மோடு இருக்கும்போது நாம் ஏன் பயப்பட வேண்டும்? சோதனைகள் வரும், கண்ணீர் வரும். சில நேரங்களில் ஜெபத்திற்கே வார்த்தைகள் வராமல் மனம் உடைந்து போகும். அந்த நேரத்திலும் இயேசு அமைதியாக நம் அருகில் நின்று, நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று சொல்கிறார். நாம் காணாத போதும் உணராத போதும் அவர் நம் வாழ்க்கையில் செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். பைபிளில் பலர் பயந்த தருணங்களில் தேவன் அவர்களிடம் பயப்படாதே என்று சொன்னார். மோசே பயந்தபோது, தாவீது தனியாக இருந்தபோது, சீஷர்கள் புயலில் சிக்கியபோது, எல்லா நேரத்திலும் இயேசு அவர்களோடு இருந்தார். அதே இயேசு இன்று உன்னோடும் இருக்கிறார். காலம் மாறினாலும் மனிதர்கள் மாறினாலும் இயேசுவின் அன்பு மாறுவதில்லை. நீ இன்று எந்த பயத்தில் இருக்கிறாய்? எதிர்காலத்தை பற்றிய பயமா? உடல் நலத்தை பற்றிய பயமா? உன் பிள்ளைகள், குடும்பம், வேலை, வாழ்க்கை குறித்து பயமா? இயேசு உன்னை பார்த்து பெயர் சொல்லி அழைத்து, பயப்படாதே, நான் உன் தேவன், நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்கிறார். நீ பலவீனமாக இருக்கலாம், ஆனால் அவர் வல்லமையுள்ளவர். நீ சோர்ந்து போகலாம், ஆனால் அவர் சோர்வதில்லை. நீ விழுந்து போகலாம், ஆனால் அவர் உன்னை தூக்கி நிறுத்துவார். அவருடைய கரங்கள் உன்னை ஒருபோதும் விட்டுவிடாது. பயம் நம்மை அடிமைப்படுத்தும், ஆனால் விசுவாசம் நம்மை விடுதலையாக்கும். இயேசுவை முழுமையாக நம்பும்போது பயம் மெதுவாக விலகி மனதில் அமைதி நிறையும். அந்த அமைதி உலகம் தர முடியாத அமைதி. அது தேவனிடமிருந்து வரும் அமைதி. இன்று இயேசு உனக்கு சொல்லும் செய்தி இதுதான். நீ தனியாக இல்லை. உன் போராட்டங்களில் நான் உன்னோடு இருக்கிறேன். உன் கண்ணீரை நான் காண்கிறேன். உன் வலியை நான் அறிகிறேன். பயப்படாதே. இந்த வார்த்தைகளை உன் இதயத்தில் பதியவை. ஒவ்வொரு நாளும் பயம் உன்னை சூழும்போது இந்த வார்த்தையை நினைவுகொள். ஜெபத்தில் இயேசுவை அழை. அவர் நிச்சயமாக பதில் தருவார். அவர் உன்னை வழிநடத்துவார். அவர் உன் வாழ்க்கையை நல்ல வழியில் நடத்துவார். பயப்படாதே, இயேசு உன்னோடு இருக்கிறார். ஆமென்.